வணக்கம், நான் மதனி பேசுகிறேன். இன்றைக்கி 2வது நாள் பாத யாத்திரை பயணம். இன்றைக்கி வெப்பன் என்றான்லேருந்து நாங்கள் வெக்காளியம்மன் கோயிலுக்கு நடக்கிறதுக்கு பாத யாத்திரை 2வது நாள் நடக்கிறோம். இப்போ எல்லா பக்தர்களும் உட்காந்துருக்காங்க. இப்போ சூடம் எரித்த உடனேயே சூடத்தை செய்தியை பார்த்துட்டு அப்படியே நடந்துருவோம். தண்ணி இறங்குறதுனால கொஞ்சம் சூடாக டீ காப்பி குடிச்சிட்டு கடையெல்லாம் சாப்பிட்டு ஏடிஎம் நிற்கும் எல்லாரும். பாருங்க, எப்பன்வேண்டான்லேருந்து நடந்து வந்தோம். இப்போ பாலத்துக்கு அங்கிட்டு பார்த்தா இங்கிட்டு பார்த்தா சோளங்களும் கதிர்களும் நல்லா பச்சு பச்சுண்டு காலையிலேயே நல்லா அதிகாலையிலேயே நல்லா சில்லுண்டு பனிகளோட செடிகளை பார்க்கும்போது நல்லா இயற்கையோடு இருக்குது. நல்ல ஒரு குளிர்ந்த காற்றோடு அப்படியே மெதுவாக பொடிநடையாக எல்லா பக்தர்களும் நடக்காக நாங்கள் அப்படியே வயக்கட்டையெல்லாம் ரசித்துக்கிட்டே ரோட்டோரமாக எங்கள் அண்ணன் எங்கள் வீட்டுக்காரங்க கூட அப்படியே நடக்கிறோம். இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நடந்து காமாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்தோம். ரெஸ்ட் எடுத்துட்டு இன்னும் 1 மணி நேரம் கழித்து அப்படியே மெதுவாக நடந்துருவோம் சிந்தால கடைக்கு. இப்போ பாருங்கள், ஒரு பக்தருக்கு வந்து காலில் சுளுக்கு விழுந்துட்டு எங்கள் அன்னசாமி வந்து கொஞ்சம் சுளுக்கு தைலந்து போட்டு பக்தர்களுக்கு தடவி விடுவாங்க. இப்படி சுளுக்கு விழுகிற பக்தர்களுக்கு சாமிகள் எல்லா பேருமே இவங்கெல்லாம் எத்தனை வருஷம் போயிருக்காங்கன்னு இப்படி சொல்லுவாங்க. இந்த சாமி இது எங்கள் அக்கா. இதோட எனக்கு இந்த இருக்கங்குடி கோயிலில் வந்து எனக்கு 4வது வருஷம் மாலை. எங்களை நல்லா அந்த ஆத்தா நல்லா வச்சுருக்காங்க. என்னது ஒரு நோய் நொடி இது இல்லாமல் நாங்கள் நல்லா இருக்கோம். இந்த சிந்தாலக்கரையில் இருந்து நாங்கள் இனிமேல் நடந்து போக நாங்கள் 7 மணி 8 மணியாக ஆயிரும். அங்கே நைட்டு நாங்கள் அங்கே தங்கிடுவோம். இனிமேல் நாங்கள் காலையில் ஒரு 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு நடந்து ஒரு 10-11 மணிக்கெலாம் நாங்கள் மாசார்பட்டி போய் இறங்கிடுவோம். அங்கே கொஞ்சம் நேரம் நாங்கள் ரெஸ்ட் எடுப்போம். அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து நாங்கள் மாரியம்மா இருக்கங்குடி கோயிலுக்கு நாங்கள் போயிடுவோம். நீங்களும் எங்களோட மாலை போட்டு நீங்களும் வரணும். இப்போ பாருங்கள், அங்கேருந்து ரோட்டோரமாக நடந்து வந்தாச்சு. இப்போ எட்டையாப்புறம் வந்தாச்சு. எட்டையாப்புறத்துக்கிட்ட எங்கள் ரோட்டோரமாக இணல் இருந்துச்சு. இணல் வாட்டத்தில் அப்படியே உட்காந்துருந்தோம் களைப்பா. அதோட இப்போ எழுந்திரிச்சு அப்படியே மெதுவாக நடப்போம். ஆமாம்மா தாயே, அதுக்கு வருஷம் தான் நானே விழுந்து போயிட்டோம். வரைக்கும் ஓரமா வந்து அங்கே போகாத நீ. டீ கடைக்கில் வந்து உட்காந்துருக்கிறோம். அப்படியே டீயை குடிச்சிட்டு அப்படியே நடக்கப்போகிறோம் வெக்காளியம்மன் கோயிலுக்கு. இப்போ ரோட்டோரமாக நல்லா நடந்து வந்தாச்சு. இப்போ வெக்காளியம்மனை போய் கும்பிட்டுட்டு அங்கே கூழு கஞ்சி ஊற்றுவாங்க. அந்த கூழு கஞ்சியை குடிச்சிட்டு
அப்படியே போய் நம்ம ஒரு இடத்துல தாட்டுப்பாயை விரித்து அப்படியே தூங்கிட்டு விடிய காலம் 4 மணிக்கு எழுந்திரிச்சு நடக்கணுங்க. பக்கத்துலேயே ஒரு பொம்மை கடை இருக்குது, பழவி பொம்மை சடமணி கடை. இப்போ பாருங்கள், நாங்கள் அப்படியே டீ கடையில் டீயை குடிச்சிட்டு சிந்தலாக்கரை வெற்காளியம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு. சுற்றி வர பாருங்கள், கடைகளை வித்தியாசமான பொம்மைகள் பொருள்களும் இருக்கும். மக்களை பாருங்கள், பக்தர்களை ஐயப்ப பக்தர் சாமிகளும் வராங்க, இருக்கங்குடி மாரியம்மா பக்தர்களும் வராங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் போய் வெற்காளியம்மனை கும்பிட்டுட்டு அப்படியே மெதுவாக நடந்து ஒரு இடத்துல போய் அமர்ந்து உணவை சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிட்டு 4 மணிக்கு அப்படியே போயிடுவோங்க நடந்து. 3ஆவது நாள் பயணம். நாங்கள் சிந்தாலக்கரையிலேருந்து ரோட்டோரமாக பார்த்து கவனமாக வண்டிகள் வரும், கவனமாக பக்தர்கள் எல்லோரும் நடக்க போகிறோம். இப்போ டீ குடிக்கிறோம். அப்போ காலையில் 4 மணி ஆகிருச்சு, 4:30 ஆகிருச்சு. இப்போ எல்லா பக்தர்கள் ரோட்டடியில் வந்து உட்காந்துருக்கோம். ஏன்னா எங்கள் குருசாமி வந்து சூடம் எரிச்சதுக்கப்புறம் சூடத்தை பார்த்துட்டு தான் நாங்கள் போவோம். காலை வணக்கம் எல்லாத்துக்கும், குட் மார்னிங். இப்போ நம்ம என்னது சிந்தலக்கரையில் எடுத்துகிட்டு இப்போ வந்து நடந்து போக போகிறோம். மணி ஒரு 4:30 இருக்குமா, 4:30 இருக்கும். இப்போ சாயம் எல்லாமே குடித்தாச்சு. குடிச்சிட்டு எல்லா பக்தரும் சேர்ந்து அப்படியே ஜாலியாக என்ஜாயிங்காக நடந்து போக போகிறோம். உண்மையிலே கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லியிருந்தீங்க, உங்கள் குறைகளும் சொல்லியிருந்தீங்க, நிறைகளும் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக அதெல்லாம் அந்த அம்மா இருக்கும் மாரியம்மா வந்து நிறைவேற்றுவா. கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே வேண்டிக்கிடுவோம். நிச்சயமாக நம்ம வேண்டுவோம், வேண்ட மாட்டோன்னு இல்லை, எல்லாருமே அந்த ஆத்தாட்ட குறைய வச்சுட்டு வருவோம். கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். இப்போ வந்து எல்லாருமே அப்படியே நடந்து போவோம், வாங்க. எல்லா பக்தர்களுக்கும் இருட்டில் போகிறதுனால வெளிச்சம். ஓடும். இப்போ நம்ம இருக்கங்குடி பக்கத்துல இருந்து அணை இருக்குது. அந்த அணையிலேருந்து தண்ணி இந்த பாலத்து வழியாக தான் போகும் நம்ம வைப்பார் வரைக்கும். இப்போ பாலத்தில் தான் நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் மாசார்பேட்டி வந்தாச்சு. 2 சைடும் வயக்காட்டில் பாருங்கள் என்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு வச்சுருக்குறாங்க வயக்காட்டில். ஏன்னா நெல் சோளத்தையெல்லாம் கொத்திடக்கூடாது, குருவி கொக்குக கொத்திடக்கூடாதுன்னு சொல்லி இந்த சவுண்டை வச்சுருக்காங்க. இதுக்கு அந்த வந்து கொத்தாதுன்னு சொல்லிட்டு பயத்தில் ஓடின்னு சொல்லி இந்த சவுண்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி போன வருஷம் இந்த ரோட்டில் நாங்கள் நடந்து வந்தோம். ரோடு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. நாங்கள் போன வருஷம் வீடியோவில் பதிவு பண்ணி இருந்துறோம். இந்த வருஷம் பார்த்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ரோடு போட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பக்தர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த ரோட்டில் நடந்து வர. இந்த வருஷம் பார்த்தா சந்தோஷத்தோட மாசியாப்பேட்டி வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷங்க. ரோடு போட்டவங்களுக்கு மீண்டும் மீண்டும் ரொம்ப நன்றி. அந்த ஒரு கோர வச்சுட்டு முன்னாடி அந்த அக்காவை மார்நாடு வரதுல
நடந்து மாசியாவிட்டு வந்தாச்சு. வந்து இப்போ பக்தர்கள் வந்து அன்னதான சாப்பாடு கொடுக்குறோம். அன்னதான சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த அன்னதானம் எதுக்கு அவங்க கொடுத்தாங்கன்னா, ஒவ்வொருத்தவங்க அவங்க நினச்ச காரியம் நடந்துட்டுண்டா இப்படி வர்ற பக்தர்களுக்கு ஃபுல்லாக அன்னதானம் வழங்குவாங்க. இப்போ சாப்பிட்டுட்டு அப்படியே இணலில் போய் அமர்ந்துருவாங்க. சாயங்காலம் 4 மணிக்கு இங்கேருந்து அப்படியே ஒவ்வொரு பத்தராக சூடம் எரிச்சதுக்கப்புறம் தான் கிளம்புவாங்க. இன்றைக்கி வந்து இருக்கங்குடி மாரியம்மன் சன்னதிக்கு நடந்துருவாங்க. சேர்ந்துருவோம். ஓம் சக்தி பராசக்தி கீழே பறிச்சிடும் காலை ஓட்டிடுமா காலை ஓட்டிப்பாரு மதினி அவங்கள பார்த்து மதினி தமிழ்காரங்க கோயிலுக்கு வந்திருக்கோம் ஆலயத்தை. இப்போ அவங்கள பார்த்து நாங்கள் ஒரு வீடியோ போட்டதுக்காட்டி வந்திருக்கோம். இப்போ கோயிலில் வந்து உட்காந்துருக்கோம். நாங்கள் சாப்பிட்றதுக்காட்டி உட்காந்துருக்கோம். சாப்பாடெல்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ மாரி மக்களுக்கு நம்ம வந்தோண்டு வேக வருஷம் வந்தோண்டா நம்ம நினைக்கிறது வந்து நிறைவேறும். அதுக்காண்டி நம்ம சாப்பாடு போடுறாங்க. ரொம்ப நன்றி. இப்போ பக்தர்களாக சேர்ந்து நானும் இவ்வளோ நேரம் எல்லாம் இது போட்டு பக்தர்களுக்கு பந்தி பண்ணணும். இப்போ எனக்கும் குருசாமியும் ஹஸ்பண்டு எங்களுக்கு இப்போ சாப்பிட்டுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு எல்லா பக்தர்களுக்கும் போய் சேவை செய்ய போகிறேன். பாருங்க, அன்னதானத்துக்கு வந்து எல்லா பக்தர்களும் சேர்ந்து சேவை செய்வாங்க. ரசம் சாம்பார் வந்து இங்கே பாருங்க விதவிதமாக இருக்குது. அப்பளம்லாம் இருக்குது. உண்மையிலே சாப்பாடு அன்னதான சாப்பாடு அருமையாக இருக்குது. இப்படி திரும்பி நில்லுங்கப்பா. இந்த அன்னதானம் வச்சவருக்கு ரொம்ப நன்றி. சாந்தகுமார் அவர்களுக்கு பொன்னாடை பறிச்சிருக்காங்க குருசாமி. ஒரு பருக்கஞ்சட்டி ஒன்று கொடுக்காங்க. அடுத்தது முத்தா. அது கிடையாதான். சரி, அவருக்கு ஒரு சட்டி. அடுத்தது பழனி அவர்கள் மேடைக்கு வர வேண்டும். வராங்க. அவருக்கு ரொம்ப நன்றி.
அன்னதானம் வச்சிருக்காங்க. சரிம்மா. ஒவ்வொன்றும் நேர்ந்து ஒவ்வொரு காரியத்துக்கும் வச்சிருக்காங்க. அதெல்லாம் நிறைவேறி இருக்கு. சரி. ஆனா இந்த வருஷம் 10,000 ரூபாய் அன்னதானத்துக்கு நன்கொடையா கொடுத்துருக்காங்க. சரி, அவளுக்கு வாங்கி கை தட்டுங்க எல்லா மக்களும். அடுத்த வருஷம் அன்னதானம் வைக்கிற மாதிரி. உங்களுக்குள்ள சாப்பாடு சொல்லுங்க. அடுத்தது பிச்சம்மாளா? வாங்க. இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? சொல்லக்கூடாதா? சரி. சரி, ரைட்டு. சத்தியவேல் பொன்னியத்துக்கு யாருமா? மேடைக்கு வந்து வரணும். ராஜா ராஜா யாருப்பா? அப்படிதான் பேசுறதே தெரியல, அவ்வளோதான். சரி சரி, ரொம்ப நன்றி நன்றி. பாலகுமார் ரேவதி ராமேஸ்வரம். ஏமா ரேவதி அம்மா, ரேவதி அம்மா. சரி, ரவி பாலா. ரவி பாலா போயிட்டாலே அவளும். எப்படி எப்படி பக்தர்கள் சார்பாக அன்னதானம். கை தடுங்கம்மா, கை தடுங்க. சரி, ரொம்ப நன்றிம்மா. சரி. அடுத்தது சக்தி. சக்தி அவர்களின் சார்பாக அவர்களின் உறவினர்கள் வாங்குகிறார். கை தடுங்கம்மா, கை தடுங்கம்மா. சின்னம்மா சசிகலாம்மா வாங்க. யாரும்மா? சின்னம்மா சசிகலாம்மா. வாங்க. என்னம்மா சிரிச்சுக்கிட்டு போறதா? இங்க பாரு, சின்னம்மாவை பாருங்க. சரி, பெரியம்மா வராங்க. ஆமாம், ரொம்ப நன்றிம்மா. கை தட்டுங்க, சோற கை தட்டுங்க, சோற கை தட்டுங்க. சசிகலாம்மா சின்னம்மாளுக்கு கை தட்டுங்க. வாரா இன்னொரு நேரம். அவ்வளோதானா? ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நன்றி. நான் கூட பண்ண அவ்வளோதானா? அதுங்கம்மா, 2 பேரும் பக்கத்தில் இல்லைங்க. எல்லா பக்தர்களும் இப்ப கை தட்டி நல்லா சிறப்பா எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்தாங்க. இவங்க குருசத்தி, இவங்க பேர் வந்து பகவதி, இவங்க பசுவதி, இவங்க பேரு. இவங்க 18 வருஷமா பணி நடத்தி வராங்க. இவங்க அன்னதானத்துக்கு வந்து நிறைய பேர் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, உதவி பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கும் இந்த குழு சார்பாகவும் இவங்க சார்பாகவும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சு எல்லா பக்தர்களுக்கும் நன்றி, வணக்கம். கை தட்டுங்க எல்லாரும். சரி. ஓம் சக்தி, 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 ரோட்டோரமாக நடந்து வந்தாச்சு. இப்போ எல்லாமே அம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு. அம்மனை தரிசனம் பார்த்துட்டு எல்லாரும் அமர்ந்து உட்காந்துருக்காங்க. காலையில் பார்த்தீங்கன்னா அக்கினி சட்டி, பால் குடம், 1000 பானை, மாவிளக்கு, இப்படி எல்லா பக்தர்களும் ஒவ்வொரு வேண்டுதலை காலையில் நிறைவேற்றுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றி. போன வருஷம்
சாப்பாடு கொண்டு வந்து எங்கள் பிரியாக்காவும் அண்ணனும் பாஸ்தோட கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி பாருங்கள் எங்கள் அண்ணன் இப்போ எல்லாருக்குமே சாப்பாடு கொண்டு வந்தாங்க. என்ன சாப்பிட்டு பாருங்கள், ஐயப்பசாமி எங்களுக்கு வெண்பொங்கல், சேமியா இனிப்பு, அப்புறம் தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார், இட்லி. இங்கே பாருங்கள் நைட்டு டிஃபன் எங்களுக்கு அண்ணன் அங்கேருந்து கொண்டு வந்துட்டாங்க, அக்காவும் அண்ணனும். போன வருஷத்தே மாதிரி இந்த வருஷமே எங்களுக்கு வயலாரம் நல்ல சாப்பாடு.